நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல நாள் 39. இன்னைக்கு காலையிலே தலைக்கு மேல வேலை இருந்ததுனால, காலை உணவு கூட திங்க நேரம் இல்லாமல் வேகமா வெளில கிளம்பிட்டேன். அப்படி என்ன கூந்தல் வேலைன்னா, அதுதான் கூந்தல் கட்டிங்கு. அப்புறமா போற வழியில ஒரு பொறுக்குதல் வேலை. இந்த பொறுக்குதல் வேலைய கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் கத்துக்கிட்டேன். இப்போ பயங்கரமா பொறுக்குறேன். அப்புறம் இது என்ன கிழங்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட்டா சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிறகு கோழி கடையில கோழி இல்லாத காரணத்தால் கோழி குட்டிய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒரு குளியல், காலை உணவுக்கு முட்டை தோசை வழியல்னு சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயிற்சி. முதலில் 3 செட் பைக் புஷ் அப் போட்டு, அப்புறமாட்டி இது என்னமோ நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அது என்னால முடியல. கூடிய விரைவில் முடித்து காட்டுகிறேன். பிறகு பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு சமைக்கலான்னு வந்தா எனக்கு முன்னாடி ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். எப்படிதான் தினமும் கரெக்ட் டைமுக்கு வர்றான்னு தெரியல. ஆனா தினமும் வந்துடுறான். அப்புறமா தட்டை வலித்து நோக்கும் அளவிற்கு சுவையாக சமைத்து சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல உறக்கம். பிறகு சாயங்காலமா எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடியில் இருக்கிற கொத்தனார் ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நெஞ்சுக்கு தான் உடற்பயிற்சி. ஒரு 4 உடற்பயிற்சி பண்ணேன். 4 உடற்பயிற்சி முடிக்கிறதுக்குள்ள இருட்டாகி விட்டது. பிறகு கீழே போயிட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்த கிழங்கு அவிச்சு சாப்பிட்டுட்டு நண்பர்களோட கடைக்கு போயிட்டு பானிபூரி தினமும் உங்களை டார்ச்சர் பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாளை முடிக்கிறேன். உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு சந்திக்கலாம். அப்புறமா மறக்காம ஃபாலோ பட்டனை அமுக்கி விட்டுருங்க.